ஒரு சில இடங்கள்ல மற்றவங்களுக்காக வாழுங்க, நான் வேண்டான்னு சொல்லிங்க. 100% வாழாதீங்க, உங்களை விட்டுட்டு வாழாதீங்க. யார் தெரியுமா மனசுக்கு பிடிச்சு வாழ்றாங்க? 2 பேர் தான், குழந்தைகளும் ஞானிகள் தான். ஒன்று குழந்தையா இருங்க, ஞானியா மாறிடுங்க, நடுவில் இருந்தீங்கன்னா முடிச்சிங்க. 3 மணி நேரமா இவ்வளோ ரிசர்ச் பண்ணீங்களே, எந்த காரை வாங்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டா இவர் சொல்லுவாருங்க ஒரு பதில், குழப்பமா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரிசைன் பண்ணுவேன், வீட்டில் சும்மா தான் உட்காந்துருப்பேன். எனக்கு பிடிச்சிருக்கு, இதை பண்ணுவேன். யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன் வாங்கிட்டு போக மாட்டோம்? ஏன்னா இன்னொருத்தர் இருக்கிறான் இங்கே, அவன் பேர் தான் புத்தி. உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்துட்டு கேட்குறாங்க, டே கார் வாங்கிட்டியாடா? வெளியே நிற்கிது, வந்து பார்த்தோன்னே சண்டால பரதேசி. நண்பர்களே, இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மனம். எனவே கொஞ்சம் மனசு வச்சு கேட்கணும். நமக்கு 2 இருக்குது, மனம் ஒன்று, புத்தி ஒன்று. நான் மனம் சொல்லும்போது பாருங்க, இங்கே கை வச்சேன். புத்தின்னு சொல்லும்போது இங்கே கை வச்சேன். அது காரணம் இருக்குது. மனம் வேறு, புத்தி வேறு. பிரெயின் வேறு, ஹார்ட் வேறு. மைண்ட் அண்ட் பிரெயின். ஒருத்தர் புதுசாக கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு கார் ஷோரூம் போகிறார். அங்கே 10 கார் லைனாக நிற்கிது. வேறு வேறு கம்பெனி, வேறு வேறு மாடல். 5 லட்சத்துக்கு இருக்குது, 50 லட்சத்துக்கு இருக்குது. இப்படி பார்க்குறாரு. மேனேஜர் சொல்கிறார், கார் கம்பெனி மேனேஜர், சார் இந்த 10 கார் இருக்குது சார், பார்த்துட்டுருங்க, இப்போ வந்துடுறேன்னு போயிட்டார். ஒன்றும் இல்லைங்க, சும்மா நின்று 10 காரை கண்ணில் பார்க்குறாருங்க. பார்க்கும் பொழுதே பாருங்க, பார்க்கும் பொழுதே நம்ம என்ன முடிவு பண்ணுவோம்னா, ரொம்பலாம் இல்லை, 1 நிமிஷம் தான் டைம். 10 காரை அப்படி பார்த்தோன்னே கூட இருக்க ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏய் 10 கார் இருக்குது, உனக்கு எதிராக பிடிச்சிருக்குன்னு. பாருங்கள், ரொம்பலாம் டைம் இல்லை, 1 நிமிஷம் நம்ம டக்குன்னு ஏய் இந்த கார் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாரும் நல்லா கவனிங்க, மனதின் வேலை என்ன தெரியுமா? அதுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாது. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இதை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது முடிவு பண்ணும். இதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம். நல்லா கவனிங்க, மனம் என்ன பண்ணும்? 1 நிமிஷத்துல இல்லைங்க, 10 காரையும் பார்த்து அவ்வளோ குயிக்காக அப்சர்வ் பண்ணிடுங்க. ஒரு காரை பார்க்குது, பிடிச்சிருக்கு 100 மார்க், பிடிச்சதுக்கு மார்க் போடும். இன்னொரு காரு 500 மார்க், இன்னொரு காரு பிடிக்கவே இல்லை, -100 மார்க், இன்னொரு கார் வாவ் 50,000 மார்க். இப்படி அது ஒரு மார்க் போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணும், 1 நிமிஷத்துல 1 2 3 எழுதி ரொம்ப பிடிச்ச கார், அதுக்கப்புறம் பிடிக்காத கார், ரொம்ப பிடிக்காத கார்னு பட்டியல் போடுற வேலையைத்தான் மனம் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க சொல்றீங்க ஃப்ரெண்டு கிட்ட, இந்த சிவப்பு கலர் அந்த கார் இருக்குல்ல, அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நான் கேட்குறேன், பிடிச்ச காரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா? போக மாட்டேங்க. பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஏன் வாங்கிட்டு போக மாட்டோம்? ஏன்னா இன்னொருத்தர் இருக்கிறான் இங்கே, அவன் பேர் தான் புத்தி. அவன் விட்டுருவானவன், இரு நாங்கள் இருக்கிறோமல்ல, பிடிச்சாலாம் செஞ்சிருவியா, நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க வேண்டாமா. இவர் வருவாருங்க, பயங்கர பிஸ்து இவர் அப்பாவிங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கல அவ்வளோதான் இவருக்கு தெரியும். அப்புறம் இவர் தான். அப்புறம் மேனேஜரை கூப்பிடுவார். கூப்பிட்டு, இந்த கார் என்ன விலை? ரேட்டு எத்தனை சீட் உள்ள இருக்கு, சிஎன்ஜி போடலாமா, இது எப்படி ஆட்டோ கீரா இப்படின்னு சொல்லி விசாரிப்பாருங்க. விசாரிச்சு என்ன விசாரிக்கிறாரு? எத்தனை வீலு, எவ்வளோக்கு ரேட்டு, நமக்கு என்ன கெப்பாசிட்டி, வாங்க முடியுமா, லோன் கிடைக்குமா, டீசலா பெட்ரோலா, மைலேஜ் எவ்வளவு, நம்ம பார்க்கிங் நம்ம வீட்டில் நிறுத்த முடியுமா, இதெல்லாம் யோசிக்கிறது யார் தெரியுங்களா? புத்தி. இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்குவார் அந்த மேனேஜர் கிட்ட. அந்த கார் ஷோரூமில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவர் வருவாருங்க, அவரை போட்டு உயிர் எடுப்பார். அது எப்படி, இது எப்படி, இது என்ன, அதென்ன, நீ ஓட்டிருக்கியா அப்படின்னு கேட்டே இருப்பாருங்க. அவரும் கஷ்டப்பட்டு பதில் சொல்லிட்டு இருப்பாரு. 3 மணி நேரம் பதில் சொல்லி கூகுள் சர்ச் பண்ணி 10 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி அப்படி உட்கார்ந்துருப்பாரு. என்ன மேனேஜர் வந்து, சார் 3 மணி நேரமா இவ்வளோ ரிசர்ச் பண்ணீங்களே, எந்த காரை வாங்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டா இவர் சொல்லுவாருங்க ஒரு பதில், குழப்பமா இருக்கு. குழப்பம், கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் தெரியுங்களா?
புத்திக்கும் மனசுக்கும் சண்டை தான் குழப்பம். ஏன் குழப்பம்? இந்த புத்தி என்ன தெரியுமா பண்ணுவாரு, நிறைய டைம் எடுத்து நிறைய ரிசர்ச் பண்ணி இவரோட வேலை என்ன தெரியுமா, நல்ல காரு கெட்ட காருங்கிறத பட்டியல் போடுறது வேலைங்க. இந்த காரு ஓகே பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, சரி வேண்டாம். 7வது இடத்துல இந்த கார் காஸ்ட் கம்மியாக இருக்குது பட் மைலேஜ், இப்படின்னு லிஸ்ட் பண்ணி இருக்கிறதுலையே பெஸ்ட் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஒஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு இல்லையா, இதுதான் புத்தியோட வேலைங்க. இவருக்கு எவ்வளோ நேரம்? 1 நிமிஷம், சில பேர்த்துக்கெல்லாம் 1 செகண்ட் தான். பிடிச்சிருக்கு உடம்பு கடைக்கு போயிட்டு பார்ப்பாங்க, ஒன்று மட்டும் அப்படி பிடிச்சிருக்கு, அது அந்த ஒன்று மட்டுங்க ஃபஸ்ட்டு இதுலேயே பிடிச்சிருங்க. புத்தி அப்படி இல்லை. புத்தி அதுக்கப்புறம் அந்த புடவைக்கு ரேட் என்ன, 40,000 சார், அவ்வளோதான். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, ரேட்டு கேட்டால் 40,000 இப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சு. புத்திக்கு ஒத்து வரணுமா இல்லையா? இப்படி புத்தியோட வேலை என்ன? நல்லது கெட்டதை ஆராய்ச்சி பண்ணி பட்டியல் போடுறது. மனசோட வேலை என்ன? பிடிச்சது பிடிக்கலங்கிறத பட்டியல் போடுறது. இப்போ 2 பட்டியல் முடிஞ்சிருச்சு. இப்போதான் குழப்பம் ஆரம்பிக்கும். குழப்பம்னா என்ன? பிடிச்ச காரை வாங்குறதா நல்ல காரை வாங்குறதா? பிடிச்ச காரை வாங்கிட்டு போயிட்டீங்க, போன உடனே எல்லாரும் ஆஃபீஸில் எல்லாம் எங்க கார் புதுசாக வாங்கியிருக்கேன் பார்த்துட்டு, டேய் என்னடா இந்த காரை வாங்கியிருக்கிறேன், உடனே 40 லட்சம் காரை வாங்கிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்குல்ல? அப்போ பிடிச்சிருந்தாலும் எல்லாம் முரண்படுறாங்களா? உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்துட்டு கேட்குறாங்க, டே கார் வாங்கிட்டியாடா, வெளியே நிற்கிது, வந்து பார்த்தோன்னே சண்டால பரதேசி 4 பேர் உட்கார கார் வாங்கியிருக்கேன், நீயும் பொண்டாட்டி முன்னால் உட்காந்துக்கிங்க, உங்கள் குழந்தை 2 பேரும், நாங்கடா உட்கார்றது வேற அப்படி போயிடுவாங்க அவங்க. அவங்க கணக்கு என்னன்னா, பையன் வந்து ஒரு 7 சீட்டு வண்டி வாங்குவான் அப்படின்ட்டு. நீங்கள் பிடிச்ச காரை வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்படி பாருங்க, நம்ம பிடிச்ச விஷயத்த செஞ்சா அழகு. நீங்கள் பிடிச்ச காரை வாங்கினா நாம ஹாப்பியாக இருப்போம், கூட இருக்கிறவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. சொல்ல வரேன் நான், என்னமோன்னு சொல்ல வரக்கு காருன்னு கொண்டு வந்துட்டு இருக்கேன். கார்னா டீசெண்டாக இருக்குமே. சரி, நல்ல கார் வாங்கி போயிட்டீங்க, பெஸ்ட் சாய்ஸ், எல்லாரும் பாராட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மா குட், பையன் பரவாயில்ல. உங்களுக்கு அந்த கார் பிடிக்காதுங்க, ஆனால் சரி அப்பா அம்மா உட்காரணும் யோசிச்சு வாங்கிட்டீங்க, நல்ல கார் வாங்கிட்டீங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. பரவாயில்லப்பா, எக்கனாமிக்கலாக கார் வாங்கியிருக்கேன், எல்லாரும் பாராட்டுவாங்கங்க. உங்கள் மனசு மட்டும் அந்த பிடிச்ச கார் மேலேயே இருக்கும். இந்த நல்ல காரை ஓட்டிட்டு போகும்போது எல்லார்கிட்டையும் நல்ல பேர் இருக்கும். அந்த பிடிச்ச கார் ஓவர்டேக் பண்ண பத்தியா போகுது, ஐயோ அதை வாங்கலையே, அடுத்த முறை இருக்கும் இல்லையா? நான் சொல்ல புரிஞ்சுங்களா? காருன்னு சொல்லி முடிச்சிருக்கிறேங்க, காருன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றேன். இதே தாங்க ஹோட்டல்ல போனா, ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோன்னா சர்வர் கேட்பார் என்ன வேணும்னு. மனசு சொல்லும் கொத்து புரோட்டா வாங்கி நல்லா சாப்பிடு, மனசு கொத்து புரோட்டா பிடிச்சிருச்சு. புத்தி சொல்லும் வேண்டாம், சாப்பிட்டா ஜீரணமாகாது, வேண்டாம், நல்லது இல்லைன்னு ரிசல்ட் இருக்கும். புத்தி சொல்லும் நீ இட்லி சாப்பிடு, அதான் வந்து ஸ்டீம்ல வேக வச்சது நல்லது. பாருங்க, இது இட்லின்னு இருக்கும், இது கொத்து புரோட்டான்னு இருக்கும். சர்வர் ஒரு என்ன வேணும் கேட்டா, கொஞ்சம் இருங்க யோசிச்சுட்டு இருக்கிறேன், குழப்பமா இருக்கே, கொத்து புரோட்டாவா இட்லியா, புத்தியா மனசா கன்ஃபியூஸ் இருக்கும். புத்தி ஜெயிச்சிடும், இட்லி அப்படின்றோம். இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம், நைட்டு தூங்கும்போது கொத்து புரோட்டா அடிச்சு கிடந்து. ஒரு நாள் மனசு ஜெயிச்சிருங்க, கொத்து புரோட்டா வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். போய் நைட்டு போல அப்பவே சொல்ல கேட்டி அப்படி அடிச்சு கிடக்கும். இது எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஒரு வாடகை வீடு வாங்க போகும்போது ஒரு வீடு மனசுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் வாடகை கட்டுப்படி ஆகாது. இன்னொரு வீடு எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் என்னமோ தெரியலிங்க, எல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு என்னமோ பிடிக்கலிங்க. இதாங்க வாழ்க்கை. புரிஞ்சுங்களா? இப்போ இது புரிஞ்சுக்குங்க. இது மூலமாக ஒரு தத்துவத்தை சொல்ல போகிறேன். சில பேர் எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வாங்க, நல்லது கெட்டது பார்க்கவே மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரிசைன் பண்ணுவேன், வீட்டில் சும்மா தான் உட்காந்துருப்பேன். எனக்கு பிடிச்சிருக்கு, இதை பண்ணுவேன். யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அடுத்தவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்சா பண்ணுவேன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ
எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவேன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ நீங்கள் நல்லா இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, சாப்பிட்டா ஜீரணமாயிரும், படுத்தா தூங்கிடுவீங்க, எந்த நோய் வராது, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. கூட இருக்கிறவங்க தான் நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாலியாக இருக்கீங்க, படுத்தா தூங்கிடுவீங்க, உங்களுக்கு என்ன கவலை? எவன் எக்கெடு கட்டு போட உங்களுக்கு என்ன? இன்னொருத்தர் இருக்கிறாங்க, தனக்கு பிடிச்ச மாதிரி வாழவே மாட்டாங்க. பையன் பாவம், அவன் ஜாப் பண்ணுவோம், ஹஸ்பண்ட் வந்து மற்றவங்களுக்காக நல்லது 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 நல்லதுன்னு எல்லாமே நல்லதே பண்ணுவாங்கங்க. ஊரில் நல்ல பேருங்க அவங்களுக்கு, நல்ல பையன், தங்கமான பொண்ணு, எவ்வளோ எல்லாம் ஊரே பாராட்டி நல்ல பேர் இருக்குங்க. ஆனால் எல்லா வியாதியும் இருக்கு இவங்களுக்கு. டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு இன்னொன்னுமோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இவங்க பிடிச்ச மாதிரி வாழவே இல்லைங்க. புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே வாழ்கிறீங்களோ நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒத்துக்கிறேன், அது வரைக்கும் ஓகே. பட் மற்றவங்க பாவங்க கஷ்டப்படுறாங்க, அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. யாரெல்லாம் மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்களோ குட், ஓகேங்க, ஆனால் நீங்கள் நல்லா இல்லைங்க, உங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இதாங்க விஷயம். ஞானிகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? புரிஞ்சுக்குங்க. ஞானின்னு என்ன தெரியுமா? முழுசாக மற்றவங்களுக்காக வாழ மாட்டாங்க, முழுசா தனக்காக வாழ மாட்டாங்க. 50-50, அதான் ஞானி. சில இடங்களில் இந்த இடத்துல மற்றவங்களுக்காக அதை பிரித்து தானும் வாழ்வார்கள், மற்றவர்களை வாழ வைப்பார்கள், அதாங்க ஞானி. அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னாவே ஞானியாக தான் இருக்கும். ஞானிங்கிறது பெரிய இதெல்லாம் இல்லைங்க, சாதாரண விஷயம்தான். இன்னும் ஞானி சொல்லணும் ஞானியானது அப்படின்னு இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தாங்க ஞானி. ஒரு சில இடங்கள்ல மற்றவங்களுக்காக வாழுங்க, நான் வேண்டான்னு சொல்லிங்க. 100% வாழாதீங்க, உங்களை விட்டுட்டு வாழாதீங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, யாருக்காக உங்களை இழந்து வாழ்றீங்களோ அவங்க நீங்க செத்தா கூட கவலைப்பட போறது இல்லைங்கிறது என்னைக்காவது புரியுமா உங்களுக்கு? நீங்க செத்து கிடப்பீங்க, காலையில் டிஃபன் செய்கிறேன்னு சொன்னா வேறு செத்து போயிட்டா அப்படின்னு யோசிக்கிற ஆளுங்க, அதுக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க. சில நேரங்களில் சில பேருங்க அது ஒருத்த கூட இல்லைங்க, பல பேர்கிட்ட மரியாதை இல்லைங்க, நன்றி இல்லைங்க, அப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழணும். ஒரு சில ஆசிரமங்கள்ல அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சொல்லி யாரை பத்தி கவலைப்படாம வாழுன்னு சொல்லி தராங்க, தப்பு. ஒரு சில ஆசிரமங்கள்ல விட்டு கொடு, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை, விட்டு கொடுத்தவன் தான் கெட்டு போவான், விட்டு கொடுத்து நம்ம தான் கெட்டு போவோம். நான் என்ன சொல்றேன், ரெண்டு வேண்டாங்க, நடுவுலைங்க. பாருங்க, உங்களுக்காக பாதி வாழுங்க. இப்போ நான் பேசும்போது உங்களுக்கே புரியும், நாம மற்றவங்களுக்காக வாழ்றோம் தெரிஞ்சதுன்னா இனிமேல் உங்களுக்காக வாழும் நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்லை சில பேர் தனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. இதாங்க விஷயம். அதுக்கு என்ன செய்யணும்? இது தியரி. இப்போ ப்ராக்டிக்கல் என்ன செய்யணும்? இவருக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ நேரம் வாழ்றீங்களோ அவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக இருப்பீங்க, அவ்வளோ தூரம் மனம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அவ்வளோ தூரம் புத்தி தெளிவாக இருக்குங்க, சாப்பிட்டா ஜீரணமாயிருங்க, படுத்தா தூக்கம் வந்துருங்க, ஏதாவது யோசிச்சிங்கன்னா ஐடியா கிடைக்குங்க. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுங்களா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரம் தான் உங்கள் பவர். பல பேருக்கு ஏன் தெரியுமா ஆரோக்கியம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை? நீங்க உங்களை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற நேரம் கம்மியா இருக்குங்க. யார் தெரியுமா மனசுக்கு பிடிச்ச வாழ்றாங்க? 2 பேர் தான், குழந்தைகளும் ஞானிகள் தான். ஒன்று குழந்தையா இருங்க, ஞானியா மாறிடுங்க, நடுவில் இருந்தீங்கன்னா முடிச்சிங்க. ஏற்கனவே குழந்தைய வாழ்ந்தாச்சுங்க, இப்போ நம்ம நடுவில் அவஸ்தைப்பட்டீங்க, நீ ஞானியா மாறணுங்க. எனது குருநாதர் சொல்லுவாருங்க, ஞானிகள் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தவறு, ஞானி போட்டோ வச்சுக்கிட்டு மாலை போடுறது தவறு, நீங்களே ஞானி ஆகிறது ஈஸிம்பார். அவர் ஞானி ஆயிட்டாரு, அவர் போட்டோ வச்சு டெய்லி கும்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அவர் ஏன் ஞானி ஆகினாலும் அந்த யோசிச்சு அந்த ஐடியாவோட வாழலாம் தாங்க. ஞானினா மகரிஷி ஐயா, வேதாத்திரி மகரிஷி ஐயா, அவர் ஒருத்தர் தாங்க. என்னோட அறிவுக்கு நான் பேசுறேன், எளிமை, என்னோட அறிவுக்கு நான் பேசுறேன். யாருக்காவது அறிவு இருந்தால் என் தோல்ல உட்கார்ந்து பேசுங்கன்னு சொன்ன ஒரே ஞானி அவர் தாங்க, வேறு யாருமே சொல்லதே இல்லைங்க. அவரு மட்டும்தான் குடும்பத்தோட வாங்க வகுப்புன்னு சொல்லியிருக்காருங்க. மற்றவங்கள பிரிச்சு விட்டுருவாங்க, தனியாக நீங்க ஆசிரமத்துக்கு போனா எதுக்கு ஒன்றா இருக்க, பிரிஞ்சுட்டு அப்படின்னு விடுதலை அப்படின்ட்டு வாங்க. அவரு மட்டும்தான் குடும்பத்தோட வாங்க,
அவரோட சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி வேர்ப்பு நாள், மனைவி எப்படி வந்து பாராட்டணுங்கிறதுக்கு ஒரு தனி கிளாஸுங்க. நன்றி சொல்லுதல், வாழ்க வளமுடன், எண்ணம் ஆராய்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல். 4 டாபிக் கேளுங்க, வாழ்க்கையை மாறி. மனவளக்கலை மன்றத்தில்லைங்க. எதுக்கு சொல்ல வரேன்னாங்க, புரிஞ்சுக்குங்க, நமக்காக வாழ்ற நேரம் குறையிறதாங்க வியாதி. என்னதான் கருப்பு கவனி அரிசியில வாங்கி பாயசம் செஞ்சு சிறுதானியத்தை எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்காக நீங்க வாழலாம், அது போய் எப்படி நோய் குணப்படுத்தும்?